سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. ما شاء الله كان وما لم يشاء لم يكن، لا حول ولا قوة إلا بالله. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق والناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه حق قدره ومقداره العظيم. أما بعد، قال الله تبارك وتعالى بالقرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم: فوالذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் போட்டி ஆரம்பிக்கிறேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் எங்கள் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்கள் சொன்ன மொழி நடந்த வழிகளை பின்பற்றி உயர்நிலை பெற்ற சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இமாம்கள், மஷாயிஹ்மார்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் பொருட்டு இறை இல்லமாம் அல்லாஹுவின் மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சிறைகளே, அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை எல்லாம் தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரித்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் நாங்கள் முற்று முழுதாக தவிர்த்து நடப்பதற்கும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையை, எங்களுடைய இந்த வாழ்க்கையை, எங்களுடைய இந்த காலகட்டங்களை, நாம் வாழும் இந்த காலத்தை அவன் அல் குர்ஆன் மூலமாக 3 கட்டங்களாக பிரித்து நமக்கு சொல்லித் தருகிறான். அவன் அல் குர்ஆனிலே எங்களுடைய ஒவ்வொரு நிலைமைகளும் நாங்கள் ஒவ்வொரு வயதை அடைகின்ற பொழுதோ எப்படி ஆகும் என்பதை சொல்லுகின்ற பொழுதோ, நாங்கள் சிறுபிராயத்தில் இருப்பதை போன்று வாலிபத்தில் இருக்க முடியாது, வாலிபத்திலே இருப்பதை போன்று வயோதிபத்திலே இருக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு கட்டங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் லஅபின். அல்லாஹ் நம்மை எவ்வாறு படைத்தான் தெரியுமா? மின் லஅபின், பலகீனமான நிலைமையில் இருந்து அல்லாஹ் நம்மை ஆரம்பமாக நம்மை படைக்கின்ற பொழுது நாம் பலகீனமாக இருந்தோம், சிறுபிராயம், குழந்தை பருவம். அதற்கு பின்னால் நாங்கள் வளர்ந்து வருகின்ற நேரத்தில் சும்ம ஜஅல மின் பஅதி லஅபின் குவா, அதற்கு பின்னால பிள்ளை வளர்ந்து வருகின்ற நேரத்தில் அதற்கு பின்னால கூவத்துடைய காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான், வாலிப பருவம். அதற்கு பின்னால சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லஅபன் ஷைபா, அந்த வாலிபத்தை தாண்டியதற்கு பின்னால்
வயோதிபத்தை அடைகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பலகீனத்தை மீண்டும் ஏற்படுத்தி தந்து விடுகிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கிறான். 3 கட்டமாக. பிறந்ததில் இருந்து 10-12 வருடம் வரைக்கும் ஒரு சிறுபிராயம், அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 40 வருடம் வரைக்கும் அவர் வாலிபராக வாழ வேண்டும், அதற்கு பின்னால் வயோதிபத்தை அடைய வேண்டும், அதற்கு பின்னால் வயோதிபம். கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 35 அல்லது 40 வருட காலங்கள் அவர் வாலிபனாக வாழ வேண்டும். அந்த வாலிபத்துடைய காலத்தில் அந்த மிகவும் சமூகம் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு பருவம் என்பது அந்த வாலிப பருவம். அந்த பருவத்திலே ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த பருவம்தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலம் எவ்வாறு அமைகிறது, அந்த எதிர்காலத்தை நிரூபிக்கிறது அந்த வாலிப பருவமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வாலிபர்களை பற்றி இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்குவதற்காக வேண்டி இந்த வாலிபர்கள் செய்த தியாகங்களை அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எண்ணற்ற சந்தர்ப்பங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், லன் தஸூலா கதமா அபதி யௌமல் கியாமா, நாளை மறுமையுடைய முற்றவழியிலே மக்கள் எல்லாம் அல்லோட கல்லோடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், சூரியன் தன்னுடைய தலைக்கு மேலாக கொண்டு நிறைத்துப்படுகின்ற நேரத்தில், ஒவ்வொரு பாவிகளும் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ற மாதிரி பாவங்களுக்கு ஏற்றால் போல் வியர்வைகளால் நலைகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 7 பேர்களுக்கு அவனுடைய அரிசுடைய நிழலில் இருந்து நிழல் கொடுக்கிறான் என்று சொல்லுகிறான். அந்த 7 பேர்களிலும் ஒருவர் யாரு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நிழலே இல்லாத அந்த மஹ்ஷருடைய வேளையில மனிதன் துடிதெடுத்து போகின்ற அந்த நேரத்தில் ஒரு ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தில அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே வளருகின்ற ஒரு வாலிபன் இருக்கிறானே, அவருக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரிசுடைய நிழலை கொடுக்கிறான் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த வாலிப பருவத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும்? அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளைய கியாமத்துடைய வேளையிலே 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பதில் கூறாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று சொல்லுகிறார். என்ன கேள்வி தெரியுமா? முதலாவதாக கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் உங்களுடைய வாழ்நாட்களை நீங்கள் எவ்வாறு செலவழித்தீர்கள்? இந்த உலகிலே வாழுகின்ற காலத்திலே நீங்கள் 60 வருடம் 70 வருடம் 80 வருடம் என்று வாழுகிறீர்களே, இந்த வாழ்நாளை நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள்? இஸ்லாம் கூறுகின்ற விதத்திலே கழித்தீர்களா, அல்லது இஸ்லாத்துடைய வரம்புகளை மீறி மனம் போன போக்கிலே கழித்தீர்களா? இதற்கான பதிலை கூறாமல் அந்த இடத்தை விட்டு நாம் காலடி கூட வைக்க முடியாது என்று அல்லாஹ் சுன்னாக்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இரண்டாவதாக கேட்கப்படுகின்ற கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் படித்த இல்மை கொண்டு, நீங்கள் கற்ற இல்மை கொண்டு நீங்கள் என்ன அதை கொண்டு அமல் செய்கிறீர்களா, அதை நீங்கள் எந்த விதத்திலே பயன்படுத்தினீர்கள் என்ற கேள்வி அங்கே கேட்கப்படும். அதற்கு பதில் கூறாமல் அந்த இடத்தை விட்டும் காலை நகர்த்த முடியாது. மூன்றாவதாக கேட்கப்படுகின்ற கேள்வி என்ன தெரியுமா? வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ மின் ஐன அன்ஃபகதஹு, நீங்கள் சம்பாதிக்கின்ற சொத்துக்கள், நீங்கள் பெற்றிருக்கின்ற உங்களுடைய செல்வங்கள், இவைகளை நீங்கள் எவ்வாறு நீங்கள் சம்பாதித்தீர்கள்? ஹலாலான முறையிலே சம்பாதித்தீர்களா, அல்லது ஹராமான முறையிலே சம்பாதித்தீர்களா? இஸ்லாம் வரவேற்கப்பட்ட விதத்திலே சம்பாதித்தீர்களா? அதே போன்று அதை நீங்கள் எவ்வாறு செலவழித்தீர்கள் என்ற கேள்வி அங்கே கேட்கப்படும். அதற்கும் பதில் கூறாமல் அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, நாம்
சிந்திக்க வேண்டும். இது வாலிபர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் உட்படுகின்ற ஒரு கேள்வி. எங்களுடைய பணங்கள், நாங்கள் சொத்துக்களை சேகரிக்கிறோம், நாங்கள் வீடுகளை நாங்கள் கட்டுகிறோம், நாங்கள் வாகனங்களை நாங்கள் நகர்த்துகிறோம். அதே போன்று நாங்கள் சம்பாதிக்கின்ற சொத்துக்கள் மூலமாக இது என்ன வழியிலே எங்களிடத்திலே உண்டானது, எவ்வாறு வந்தது என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் கூற வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுதோ, ஒரு பொருளை நாங்கள் வாங்குகின்ற பொழுது ஹலாமா என்று பார்க்கிறோம், ஹலாலான முறையில் என்று பார்க்கிறோம். ஒரு இறைச்சியை வாங்குகின்ற பொழுது ஹலாலா என்று பார்க்கிறோம். ஆனால் அதனை நாங்கள் வாங்குவதற்கு எங்களுடைய பக்கெட்டுகளில் இருந்து கொடுக்கின்ற அந்த சொத்துக்கள், அந்த பணங்காட்சிகள், இது ஹலாலிலே பிறந்ததா, ஹலாலான உழைப்பில் உண்டானதா என்பதை நாங்கள் சிந்திப்பது கிடையாது. அருமையானவர்களே, இவற்றுக்குண்டான கேள்விகள் எல்லாம் அங்கே கேட்கப்படும். அதற்கு பதில் கூறாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நான்காவதாக கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? வஅன் ஷபாபிஹி ஃபீமா அபுலா. நீங்கள் வாலிபலாக இருக்கின்ற நேரத்தில் உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள்? உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் எவ்வாறு செலவழித்தீர்கள்? பள்ளி வாசலிலே செலவழித்தீர்களா? இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இபாதத்திலே செலவழித்தீர்களா? இஸ்லாம் வரவேற்கத்தக்க பொருள்களை நீங்கள் பாவித்தீர்களா? இப்படி உங்களுடைய வாலிபம் எவ்வாறு கழிந்தது என்ற கேள்வி அங்கே கேட்கப்படும். அதற்கு பதில் கூறாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டி எழுப்பியவர்கள் சஹாபா வாலிப பெருமக்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்த நேரத்தில் அதில் நிறைந்து காணப்பட்டவர்கள் எல்லாம் சஹாபாக்களிலே வாலிபர்களாக தான் முன்னிலையிலே இருந்தார்கள். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா? தன்னுடைய 23 ஆண்டு காலம் இந்த இஸ்லாமிய சாம்புதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி எனக்கு உதவி செய்தவர்கள் யாரு தெரியுமா? நஸரனி அஷ்ஷபாப், வாலிபர்கள் தான் எனக்கு உதவியாக இருந்தார்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புனிதமிக்க இஸ்லாத்திலே வாழ்ந்த காலம் வெறும் 6 வருட காலம். தன்னுடைய 30வது வருடத்திலே தான் அவர்கள் இஸ்லாத்திலே நுழைகிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 30வது வயதிலே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். 6 வருடம் இஸ்லாத்திலே வாழுகிறார்கள். அந்த 6 வருடம் அவர்கள் வாழுகின்ற காலத்தில் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி என்னென்ன சேவைகள் எல்லாம் செய்தார்கள் தெரியுமா? அனைத்து யுத்தங்களிலேயும் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், கந்தக் யுத்தம், பெரும் யுத்தங்களிலே கலந்து கொண்டு இஸ்லாத்துக்கு மாபெரும் சேவையை ஆற்றினார்கள். 6வது வயதில், 36வது வயதில் கந்தக் யுத்தத்தில் ஏற்பட்ட ஒரு காயத்தின் மூலமாக அவர்கள் பின்னால் வஃபாத்தாகிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது, என்ன பூமியிலே நடக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இஹ்தஸத்தில் அர்ஷு பிமௌத்தி ஸஅதில். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயது வஃபாத் செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். 1000 மலாயிக்கத்துமார்கள் அவர்களுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள்.